ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, அவசரமாக இந்த சாயப்பா எதுக்காக இப்போ உன்னை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே பழிக்க போகுது. இன்று இரவோடு இரவாகவே நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அதிரடியாக சில மாற்றங்களை செஞ்சு நீ மனசுல நினைச்சதையும் ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையுமே கூட உனக்கு சாதகமாக நடத்தி தரப்போறேன். இந்த வாரம் கொஞ்சம் சில கவலைகளையும் கஷ்டங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுத்துச்சு. அதனால சரியாவே எந்த வேலையும் செய்ய முடியாம மனசுல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததானே? இந்த வாரம் முடியும் போதே உன் சிக்கல்களும் பிரச்சனைகளும் சேர்ந்தே முடிஞ்சு போகும். இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ உற்சாகமாக அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பி. உன்னுடைய திறமையை பயன்படுத்தி புதுசா ஏதாவது சில படைப்புகளை வெளியிடு. நீ புதுசா முயற்சிகள் செய்யும் போது உன்னுடைய கவனம் மாறும். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறத நிறுத்துவ. கவலைகள் உன்னை சூழ்வதை மறந்து நல்ல விஷயங்களை யோசிச்சு செயல்படுத்த ஆரம்பிப்பாய் தானே? நீ கண்டதை யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு உன்னால் எதையும் செய்ய முடியாமல் இருக்க. முதல்ல அந்த கவலைகளை தூக்கி தூரமாக எரிஞ்சிட்டு உனக்கு பிடிச்ச வேலைகளை உற்சாகமாக செய். நீ இருக்கிற இடத்துலையே சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு அந்த இடத்தை நேர்மறையாக வச்சுக்க முயற்சி செய். சோம்பேறித்தனத்தையும் சோர்வடைவதையும் குறைச்சிக்கோ என் செல்லமே. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாத்துலையுமே இத்தனை நாள் நீ அனுபவிச்ச கஷ்டத்திற்கு எதிர்மாறாக 10 மடங்கு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போறேன். வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்படவே வேணாம். நீ எதிர்பார்க்காத பல நேரங்களில் நான் உனக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கேன். நீ நல்லா யோசிச்சு பார்த்தீனா அது எல்லாமே இப்போ உனக்கு புரிய வரும். குழப்பமான சஞ்சலமான மனசோட நீ இப்போது இருக்கிறதுனால தான் நான் உனக்காக செய்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் புரிஞ்சுக்க முடியாமல் தவிக்கிற. உன் மனசில் புது நம்பிக்கையோடு வேலை செய்ய ஆரம்பி. நிச்சயமாக அமைதி உண்டாகும். அந்த அமைதியில் என்னையும் நீ உணர்வாயேன் செல்லமே. இப்போ நீ சரியான வழியில் போக ஆரம்பிச்சிட்ட. அதை இன்னும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படு. சந்தேகம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் தெளிவாக நீ யோசித்து செய்ய ஆரம்பிச்சிட்டீனா நீ நினைச்சதை அடைந்திடுவாய் என் தங்கமே. நீ என்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டுக்கிட்ட பல விஷயங்கள் இருந்து இப்போது உனக்கான ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நான் தாமதிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் இப்போ சரி செஞ்சு உனக்கான நல்லதாக நாளை நடத்தத்தான் போகிறேன். வெகு காலம் நீ இழந்து தவித்ததையும் எதிர்பார்த்து இயங்குனதையும் இப்போது வெகு விரைவிலேயே உன் கைகளில் தர்றதுக்கு நான் வந்துட்டேன் என் செல்லமே. வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் உன் கடமையை தவறாமல் செஞ்சுக்கிட்டே இரு. யார் பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் நீ அதை நினச்சி கவலைப்படாத. உன்னுடைய திறமையும் நேர்மையும் எல்லாமே உன் எதிரிகளுக்கே புரிய வரும். அவங்களும் உனக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தான் இருக்க. எதற்காகவும் பயப்படாதே. உனக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ நினச்சி நீ கவலைப்படுற நேரங்கள்ல எல்லாம் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா நானே உன்னை தேடி வந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என் செல்லமே. ஏன்னா நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை. நான் இருக்கிற தைரியத்தில் தானே உன் வாழ்க்கையை நீ வாழ நினைக்கிற. இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை நான் செய்கிறேன். என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிஞ்சு வாழ்க்கையை முறையாக வாழணும்னு நினச்ச உன்னை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த மாட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப அதிகமாகவோ ஆழமாகவோ யோசிச்சின்னா மன அமைதி கெட்டு போகும். எதுவாக இருந்தாலும் ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு தைரியமான ஒரு முடிவெடு. அந்த முடிவை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சாயப்பா, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியலன்னு தானே குழம்பிக்கிட்டே இருந்த. எது நடந்தா உனக்கு நல்லதோ அதுதான் இப்போது நடக்குது. இந்த மாற்றத்தில் அவ்வப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக நானும் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். வாழ்க்கையில் ஜெயிக்கலான்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே? நிச்சயம் உன்னை சுற்றி பல நன்மைகளை நான் நடத்துகிறேன். உன் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும்னு நீ ஆணித்தரமாக நம்பும்போது நல்லது நடக்கும்னு திரும்ப திரும்ப நீ தினமும் சொல்லும்போது நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்.
நீ முயற்சி செஞ்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். எந்த விஷயத்துக்காகவும் சங்கடப்பட்டு சந்தோஷத்தை தொலைச்சிடாத. அனுதினமும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். அனைத்திலும் இருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். என்னை நம்பி வந்த இந்த உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்காக யாரும் வந்து எதையும் தரப்போகிறதும் இல்லை, உன்னை தட்டி கொடுத்து தைரியம் சொல்ல போவதும் இல்லை. ஆனால் அடுத்தவங்களையெல்லாம் எதிர்பார்த்து நீ கலங்க வேண்டாம். நெஞ்சத்தில் கவலையை நித்தமும் வச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே நல்லதை செஞ்சு தர இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். எல்லா உனது துன்பத்திலும் நான் துணையிருப்பேன்னு என்ன நம்பு. கவலையற்று நீ மன அமைதியோடும் மன நிம்மதியோடும் வாழும்படி பொன்னான வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ எத்தனை முறை கண்ணீர் சிந்தினாலும் அத்தனை முறையும் உன் கண்ணீரை துடைப்பவன் நானாகவே இருப்பேன். நீ கவலைப்படாத. இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் நாளைய நாள் உனக்கான நாளாக இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என இப்போதே ஆசீர்வதிக்கிறேன். நிம்மதியாக தூங்கு. உன் உள்ளமே ஒரு கோவிலாகவும் அதற்குள் ஒளியாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே தூங்கு. என்னை தரிசிக்க வந்த உன் வாழ்க்கை இனி ஒளியாக மாறும். என்னை பின்தொடர்பவர்கள் யாரையுமே, என்னை வணங்குபவர்கள் யாரையுமே நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. இந்த உலக மாயையில் பல விஷயங்களில் நீ மாட்டிக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரமே எல்லாவற்றிலுமிருந்து விலக்கி வச்சு நல்லது எல்லாம் உன்னை நோக்கி வரும்படி நான் செய்வேன். பொறுமையாக நீ செய்யக்கூடிய காரியங்களையும் உன்னுடைய திட்டங்களையும் திறமையாக செயல்படுத்தி வெற்றி பெறப்பார் என் செல்லமே. எந்தவித குழப்பம் மனசுக்குள்ள வந்தாலும் அதை நிதானமாக கையாள கற்றுக்கோ. எல்லாத்தையும் சமாளிக்கும் ஆற்றலை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். கோபமும் எரிச்சலும் இன்றி வாழ்க்கை இனிமையாக உன்னால் வாழ முடியும். கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் முடிச்சு தரேன். எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். உன் நிலையில் நீ உறுதியாக இரு. உனக்கு முன்னும் பின்னும் நானே காவலாக இருக்கிறேன். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும். உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். என் அழைப்பினால் தானே நீ என்னை வணங்க ஆரம்பிச்ச. நான் தான் நீ என்னை வணங்கும்படி செஞ்சேன். எதுக்காக தெரியுமா? உன்னுடைய கர்ம வினைகள் அதிகமாக இருப்பதாலும் அதை தீர்த்து நீ நிம்மதியாக வாழ்வதற்காகவும் தான். இப்போது நீ என்னை வணங்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லா கர்ம வினைகளையும் தீர்த்து முடிச்சு நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பையும் உனக்கு நான் தரப்போகிறேன். உன்னை வழிகாட்டக்கூடிய இந்த சாயப்பா உன் சோதனைகளையும் முடிச்சு வச்சு உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது நாளைக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். இப்போது எதை பற்றி யோசிக்காம நிம்மதியாக தூங்கு. இரவோடு இரவாகவே எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போல உனக்கு சாதகமாக நான் முடிச்சிடுறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.